ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. லக்கேஜ் வர நான் எப்படி கரெக்டாக கட்டிடுறேன்னு தெரில. ஓகே, அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸ்டார்ட். வீட்டில் வேறு யாரும் இல்லை. ஸோ என்னோடய பேர்ட்ஸு ராக்கி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏதோ நான் மணிமங்கலத்தில் கட் பண்ணி ஸ்ரீபெரும்புதூர் ரோட்டில் போயிட்டுருக்கிறேன். மொத்தம் 3 ரைடர்ஸ் போகிறாங்க. நான், கபிலன், தென் சதீஷ். அவர் பேரும் சதீஷ் தான். 3வது ரைடர் பேரும் சதீஷ் தான். இதில் கபிலன் வந்து குளத்தூர்லேருந்து வராரு. சதீஷ் வந்து திருமலிசையிலேருந்து வராரு. ஸோ இப்போது கபிலன் வந்து பார்த்திங்கன்னா குளத்தூரில் இருந்து திருமலிசை போயிட்டு சதீஷ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னார். அவங்க ஒரு 20 மினிட்ஸ் டிலேவாக தான் வர்றாங்க. அவங்க 2 பேரும் மீட் பண்ணி அங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வந்துடுவாங்க. ஸோ நான் இங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிறேன். ஸோ 3 பேரும் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் மீட் பண்ணுறோம். அங்கேருந்து எங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஓகே, ஸ்ரீபெரும்புதூர் வந்தாச்சு. ஸோ மற்ற 2 ரைடர்ஸ் மீட் பண்ணிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் முடித்தோம். உங்களுக்கு 2 பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவர் கபிலன் அண்ட் சதீஷ். இவர் திருமலிசையிலேருந்து வராரு. அண்ட் கபிலன் வந்து குளத்தூர்லேருந்து வராரு. ஸ்ரீபெரும்புதூர் தான் மீட்டிங் பாயிண்ட்னு டிசைட் பண்ணியிருந்தோம். இப்போ தான் மீட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு கிளம்புறோம். ஸோ இது நம்மளோட சைரஸ். அண்ட் சதீஷ் வந்திருக்கிறது FZ 150. அண்ட் கபிலன் வந்திருக்கிறது மஹிந்திரா மோஜோ 300cc. இப்போ தான் அவரும் ஃபர்ஸ்ட் ரைடுக்கு வந்திருக்காரு. போயிட்டே இருக்கிறோம். ஸோ சதீஷ் தான் லீட் பண்ணி ஃப்ரண்ட்டில் போய்கிட்டு இருக்காரு FZ 150ல். அதுக்கப்புறம் கபிலன் போயிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல ரோடு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 தான் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜாபாத், ஆற்காடு, வேலூர், ஆம்பூர், அதுக்கப்புறம் வாணியம்பாடி, அது வந்து ஸ்ட்ரைட்டாக ஏலகிரி தான். ஏலகிரி வந்து அப்போது சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 210-220 கிலோமீட்டர்ஸ் வரும். நாங்கள் இன்னொரு 170 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணணும். பெஸ்ட் டைம் டு விசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் to February இந்த மாதம் தான். இதை விட்டிங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறம் ஏலகிரி போகிறது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்காது. ஏன்னா கிளைமேட் வந்து ஃபுல்லாக சம்மர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ ஏலகிரி நம்ம விசிட் பண்ணுறதா இருந்தால் Februaryக்குள்ளே போகணும். நவம்பர் to February தான் பெஸ்ட் மந்த். அண்ட் நான் ஏலகிரி பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏலகிரியோட டோட்டல் பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5000 தான். 4700 ஏதோ பார்த்தேன். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2011 கணக்கீட்டின்படி. இப்போ தெரியாது, பெருசாக இன்க்ரீஸ் ஆகிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கபிலன் முன்னாடி ஸ்டாண்டிங்கில் ட்ரைவ் பண்ணிருக்காப்புல. அவருக்கு ஆஃப் ரோடு ஓட்டணும்னு நிறைய ஆசைன்னு நினைக்கிறேன். அடிக்கடி இது மாதிரி தான் பண்ணுவாப்புல. அண்ட் ஏலகிரி வந்து டோட்டல் அதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 27 ஸ்கொயர் கிலோமீட்டர். அது ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷன் இல்லை. பட் ஆனால் கரெக்டான சீசனில் விசிட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் இப்போ தான் ஏலகிரிக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். நான் மட்டும் இல்லை, கபிலன் ஃபஸ்ட் டைம் தான் போகிறாரு. பட் சதீஷ் ஏற்கனவே போயிருக்க தான் சொன்னார். மோஜோ 300 வண்டி நல்ல சாலிட் லுக்காக பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு பெரிய வண்டி மாதிரி தெரியும், 300cc. அண்டு இது ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வண்டியோட வெயிட் அதிகம், ஃப்ரண்ட் அண்ட் வெயிட் வந்து அதிகம். ரொம்ப டிராஃபிக்லலாம் நம்ம சர்வீஸ்ன்னு போக முடியாது. பட் ஹைவேயில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சாலிடாக பார்த்திங்கன்னா ஒரு 100-110 க்ரூஸ் பண்ண முடியும். அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 21 லிட்டர். கபிலன் ஃபியூல் ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக அடிச்சிருக்காரு. ஸோ வாலாஜாபேட் பார்க்குற அதுக்கப்புறம் தான் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஓகே, வேலூர் தாண்டி போயிட்டே இருக்கோம். என்ன ஹெல்மெட்டுக்குள்ள ஏதோ பூச்சி வந்துருச்சு. என்ன பூச்சி? ஈயா? ஹெல்மெட்டுக்குள்ள ஏதோ பூச்சி உள்ள வந்துருச்சுங்க. கபிலன் சதீஷ் 2 பேரில் வந்து கபிலன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே தெரியும் அவர்.
பட் சதீஷ் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். பார்க்கலாம் இந்த எங்கள் 3 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒருவேளை நல்லா இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு சில ரைட்ஸ் பிளான் பண்ணலாம். நாங்கள் மேபி டுகெதர் பார்க்கலாம். அண்ட் ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டலில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஐடியா பண்ணலாமான்னு பார்த்தோம். ஃபார்ம் அங்கே இருக்குது ஏலகிரியில், ஒரு 2-3 ஏக்கர்ஸ் ஃபார்மு. அங்கே வந்து இந்த மாதிரி டென்ட்லாம் வந்து நம்ம மேலே டென்ட் கேம்பிங் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சதீஷ் பேசியிருக்காப்புல. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு டென்ட் கேம்பிங் மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். பார்க்கலாம், அங்கே போயிட்டு தான் டிசைட் பண்ண முடியும். யூஸ்வலாக பண்ணாமல் ஏதாவது சம்திங் அன்யூஸ்வலாக பண்ணி பார்ப்போம். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மேபி உங்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பார்க்கலாம். மைசூர் காஃபி. ஓகே, ஒரு டீ பிரேக்காக நிப்பாட்டியிருக்கிறோம். டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே, டீ பிரேக் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அந்த மைசூர் காஃபி டீ பிரேக்காக நிப்பாட்டோம் இல்லையா, காஃபி டீ எல்லாமே தரமாக இருந்தது. நீங்கள் இந்த ஹைவே வேலூர் டு பெங்களூர் ஹைவே இதில் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். விலையும் கம்மி தான். டீ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா, காஃபி வந்து 20 ரூபா. நல்லா இருந்தது. இதோ பிரியாணி ஸ்பெஷல் ஆம்பூருக்குள்ளே வந்தாச்சு. ஆம்பூர் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் போகணுன்னு நினைக்கிறேன். ஸ்டார் பிரியாணி, நிறைய பிரியாணி கடை, தப்பா கட்டி, ஸ்டார், நூர், தேவைப்பட்ட கடைக்கு இருக்கு. இது ஆக்சுவலாக பொன்னேரி. இதிலிருந்து தான் ஏலகிரி மலை ரோடு வந்து ஆரம்பம். டோட்டல் ஹில் தெரியுதா, ஏலகிரி மலை. ஸோ ஏலகிரி மலை 13 கிலோமீட்டர். கொஞ்சம் ரோடு ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கு. ஆப்போசிட்டில் போய் அப்படியே லெஃப்ட் ஏறணும். கொஞ்சம் நல்ல பெரிய ப்ராடாக தெரியுது பாருங்க இந்த வியூ. மலை அந்த பசங்க கை கட்டிட்டு போகிறாங்க கேமராவை பார்த்துட்டு. மலையின் உயரம் 1410.60 மீட்டர். ஆல்டிடியூட் ஹைட். ஹேர்பின் பென்ஸ் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 14. ஓகே, போகலாம். பாவேந்தர் வளைவு 1. மிலிட்ரிலாம் இங்கே நிற்கிறாங்க. ஆர்மி பீப்புள் சில பேர் பார்க்குறான், என்னன்னு தெரில. கிளைமேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, நல்லா இருக்கு. வேலூர்லாம் இன்னும் கொஞ்சம் வெயில் தான் அடிக்குது. வேலூர் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. மேலே போக போக தான் தெரியும். ஸோ நம்மளோட சைரஸுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஹில் ஸ்டேஷன் ட்ரைவ். நான் இவ்வளோ ஸ்ட்ரெச் வந்து இவனை எடுத்துகிட்டு போனதில்லை. சைரஸ் மீன் பண்ணுறது என்னோடய வண்டியை தான் சொல்கிறேன். இதில் ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். முதல் ஹேர்பின் பெண்ட் வந்து பாவேந்தர், ரெண்டாவது வந்து இது பாரதியார் வளைவு, இங்கே ஒருத்தர் ஆர்மி ஒருத்தர் நிற்கிறாரு. யூ வாண்ட் யுவர் பிக்சரா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபோட்டோ நறுக்குன்னு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு போவோம்.
அது மாதிரி இங்கே பாருங்கள் தெரியுதா, ரெண்டு 3 ஹேர்பின் பேண்ட் தாங்க ஏறி இருக்கிறோம். ஏதோ ரொம்ப மேலே வந்த மாதிரி தெரியுது. ஓகே, ஏதோ கபிலன் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஆர்மி கிடையாது, அவங்க வந்து ஏர்ஃபோர்ஸு. அவங்களோட லோகோ பார்த்தா தெரியும், ஏர்ஃபோர்ஸ். நான் கூட யூனிஃபார்ம் பார்த்துட்டு ஆர்மின்னு நினச்சேன். ஒரு நிமிஷம், ஐ எம் கமிங். ஜல்தி ஜல்தி. நம்மால் பேர் வந்து டாக்கர். ஸோ ஏர்ஃபோர்ஸை வந்து டிரைவிங் ப்ராக்டிஸுக்காக, ஹில் ஸ்டேஷன் டிரைவிங்காக தான் இங்கே நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. நம்மால் வந்து பைக்கில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாப்புல. அடிச்சு விடுங்க சேர்த்து. டாக்கவுட்டோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு, நம்ம கிளம்பலாம். ஓகே டாக்கர், பாய் பாய். அவங்களுக்கு வந்து ஜீப் அப்புறம் ஸ்வராஜ் மஸ்டா, அந்த 2 வெஹிக்கிள் வந்து இந்த ஹில் ஸ்டேஷனில் ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்களுக்கு டிரைவிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. இந்த வந்துருச்சு பாருங்கள் ஸ்வராஜ் மஸ்டா, இது அவங்களோட வண்டி தான். இந்த அடுத்த வண்டி நிற்கிது பாருங்கள், அவர் சொன்னாப்புல. இதுவும் ஜீப்பும் ஒன்று, இந்த ஜீப் பின்னாடியே தான் நிற்கிது. ஸோ இந்த வண்டியெல்லாம் இப்போ அவங்க டிரைவிங் பண்ணி பார்க்கணும். எல்லாமே எல்போர்டு வெஹிக்கிள்ஸ் தான். பாவங்க, ஆனால் உண்மையிலேயே யோசிச்சோம். அவரும் தண்ணி கேட்டாப்புல, இந்த எங்கேயும் ஒருத்தர் காரில் தண்ணி கேட்டு குடிச்சிட்ருக்காரு பாருங்க. ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க தான், ஆனால் வெயிலில் தண்ணி கூட இல்லாமல் எவ்வளோ நேரம் நிற்பாங்க, கஷ்டம். பேகன் வளைவு எத்தனாவது வளைவு? இதாங்க 14வது வளைவு. ஸோ லாஸ்ட் ஹேர்பின் பெண்டு, அவ்வளோதான் முடிஞ்சது ஹேர்பின் பெண்ட்ஸ். கிளைமேட் அருமையாக இருக்குதுங்க. இந்த ஏலகிரி வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே நைட்டு டென்ட்டு கேம்பிங் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வெப்சைட்டில் பார்த்தது வந்து சோல்ட் அவுட்னு வந்துருச்சு. மேபி சாட்டர்டே சண்டேன்றதுனால ஃபுல் ஆகிடுச்சு போல் இருக்குது. அப்புறம் இங்கே லோக்கலில் ஒரு கடையில் கேட்டு ஒரு கான்டாக்ட் நம்பர் வாங்கியிருக்கோம், அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்களா. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்குறோம். கைஸ், டென்ட் கேம்பிங் சொன்னோம் இல்லையா, டென்ட் கேம்பிங் வந்து புக் பண்ணி லக்கேஜ்லாம் இங்கே வச்சுருக்கிறோம். இவங்க வந்து ஸ்டெல்லார் கேவ்ஸ்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைட்டு வந்து புதுசாக இப்போ தான் டெவலப் பண்ணி ஒரு 4 months ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ டென்ட்ஸ் எல்லாமே அந்த பக்கம் இருக்குது, நான் தனியாக அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது ரூம் புக் பண்ணியாச்சு. மதியம் லஞ்ச் இன்னும் சாப்பிடல, மணி 2:30 மேலே ஆச்சு. லஞ்சை முடிக்கிறோம். வேறு ஏதாவது சைட் சீயிங் இருந்தால் பார்த்துட்டு ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock போல் இங்கே டென்ட்டுக்கு வந்துடும். டென்ட்ஸ் எல்லாமே அங்கே போட்டிருக்காங்க. லக்கேஜ் வைக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நாங்கள் கொஞ்சம் பேசி நெகோஷியேட் பண்ணி ப்ரைஸ் வாங்கினோம். இது மாதிரி டென்ட் கேம்பிங் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மேபி இவங்களை அப்ரோச் பண்ணுங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா. இதோ மக்களே, கோகார்ட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், பார்க்கலாம் எப்படின்னு.
ஸோ என்ட்ரி டிக்கெட் வெளியில் எடுத்துகிட்டு போட்டிங் போகிறதுக்காக உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு சின்ன செட்டப் பார்க் மாதிரி போட்டிருக்காங்க. போட்டிங் வந்து உள்ள போட்டிங் என்ட்ரி டிக்கெட் தனியாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒருத்தருக்கு 50 ரூபா. போட்டிங் போகலாம்னா வந்தோம். இங்கே கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு தெரில. ஈவினிங் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 o'clock வந்து டென்ட் கேம்பிங் போட்டு எடுத்துகிட்டு போனோம். பார்க்கலாம். ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சுன்னா இதை கேன்சல் பண்ணி கிளம்ப. பேசாமல் நம்ம போகிறவங்களுக்கு இங்கேருந்து டாட்டா காமிக்கலாம். போய் முதல்ல அங்கே போட்டிங் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து போங்க போங்க போங்க. நம்பர் ஆஃப் போட்ஸுமே கம்மியாக தான் இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு க்ரௌட் கிளியர் ஆகலை. இதுதான் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண போகிற டென்ட் கேம்பிங். நைட் டின்னர் முடிச்சுட்டு நேரம் இங்கே தான் வந்திருக்கிறோம். பட் மணி இப்போ 12:30 மணி. கபிலன் தான் லேட் பண்ணிட்டாரு. இப்போ தான் டென்ட்டுக்கு வந்தோம். ஒன்றும் இல்லைங்க, நைட்டு இங்கே தான் தூங்க போகிறோம். ஸோ குட் நைட். காலையில் உங்களை மீட் பண்ணுறேன். ஆஸ்ட்ரிச் அப்பா ஜெய் ஜாண்டியா இருக்குது. போக மாட்டேங்குது. ரொம்ப நேரமா எடுத்தீங்களா?